ஒருத்தங்க நல்ல படம் பண்ணணுன்னாலும் இல்லை அந்த படத்தில் அவங்களோட கருத்துக்களை சொல்லணும்னாலும் அவங்க சில தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு டைரக்டர் வெற்றிமாறன் அவரோட முதல் படம் பொல்லாதவன், இதில் நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கிறதா சில இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார். விசாரணை, அசுரன், வடச்சென்னை மாதிரி படங்கள் எடுக்கணுன்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும் போல். அதே மாதிரி மெட்ராஸ், கபாலி, தங்கலான் எடுத்த டைரக்டர் பா ரஞ்சித்தோட ஃபஸ்ட்டு படம் அட்டகத்தி. இந்த படங்களை பண்ண டைரக்டர் தான் அட்டகத்தி எடுத்தாருன்னு சொன்னால் நம்பவே முடியாது. இந்த வயசில் டைரக்டர் டிஜே ஞானவேல் இவர் ஜெய்பீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட்டத்தில் ஒருவர்னு ஒரு படம் எடுத்தார். நம்ம சொல்கிற கருத்துக்களை 4 பேர் கேட்கணுன்னா நம்ம சொல்லி அவங்க கேட்குற இடத்துல நாம் இருக்கணும். நான் சமூக கருத்துக்கள் உள்ள படம் தான் பண்ணுவேன், யதார்த்த சினிமா தான் என்னால் பண்ண முடியும், கமர்ஷியல் வேல்யூவோடலாம் படம் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லியிருந்தா இவங்களால் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. யாரோ நியூ கமர் ரஞ்சித் தான் சோஷியல் மெசேஜ் படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுக்கும், ஆக்டர் கார்த்தி வச்சு மெட்ராஸ் படம் பண்ணார் பா ரஞ்சித், அவர் தான் நம்ம தலைவரை வச்சு கபாலின்னு படம் பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எடுத்த உடனே வெற்றிமாறன் விசாரணை படம் எடுத்திருந்தாலோ இல்லை வடச்சென்னை எடுத்திருந்தாலோ இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்குமான்றது தெரியாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிலிம் பஃப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.